தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அனைத்து வழிபாட்டு தலங்கள், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பலத்த பாதுகாப்பில் போலீசார் ஈடுபட டிஜிபி உத்தரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், வணக்கம். தற்பொழுது புத்தாண்டை ஒட்டி தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த பாதுகாப்பானது தற்போதிலிருந்தே தொடங்கி இருப்பதாகவும் தமிழக காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. சென்னை காவல்துறை பொறுத்தமட்டிலும் கிட்டத்தட்ட 19,000 போலீசார் இப்போது முதலே இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முக்கிய முக்கிய தகவல்களையும் சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. அதன்படி தற்போது தமிழகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த இருப்பதாக தமிழக காவல்துறை டிஜிபி அமித்குமார், பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய அமித்குமார் சிங் தற்போது ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அனைத்து வழிபாட்டு தலங்கள், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள், ஹோட்டல், பார்ட்டி நடக்கும் இடங்கள், கடற்கரைகள் ஆகிய இடங்களில் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும் என்று பொறுப்பு டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல், அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், விபத்துக்களை தடுக்க போக்குவரத்து காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. துணைய இடங்களில் ரோந்து பணிகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தமிழக டிஜிபி, பொறுப்பு டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். அனைத்து மாவட்டங்களிலும் சோதனை சாவடி அமைத்து தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் பொறுப்பு டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான அனைத்து மாவட்ட எஸ்பி மற்றும் காவல் ஆணையர்களுக்கு பொறுப்பு டிஜிபி இது தொடர்பான சுற்றறிக்கையும் வெளியிட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கு. அனைத்து பொதுவாக மக்கள் எந்த இடர்பாடையும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றும் தமிழக காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.